Hello everyone, welcome back to Tamil Thiruvu channel. இன்னைக்கு நம்மளோட டாபிக் கிராமர். The name of the topic subject and predicate. நான் இங்கிலீஷை ரொம்ப ப்ராப்பரா எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். நீங்க நல்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் உடைய டைப்ஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, நல்ல வெக்காபுலரி ஸ்கில் இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சென்டென்ஸை எப்படி அமைக்கணும்னு தெரியல, இல்ல அந்த சென்டென்ஸை நான் என்ன இதுல எது சப்ஜெக்ட் எது வேர்ப் அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான் உங்களுடைய ஸ்டார்டிங் லெசன். அடுத்தது வெர்ப்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி தனி வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்கை நீங்க மேல ஐ பட்டன் வரும், அதுல நீங்க கூட பார்த்துக்கலாம். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணிட்டு ஒரு வெர்ப்னா என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட் ஐடியா நீங்கள் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம ஒரு பார்ட் ஆஃப் சென்டென்ஸ் இன் இங்கிலீஷ் என்னங்கிறத லேர்ன் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட் லெசனை நீங்கள் லிசன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட்ல நம்மளுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு பார்க்க போகிறோம், ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு வேற யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை பற்றி யாருக்கு தெளிவான ஐடியாஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நவ் லெட்ஸ் பிகின் த டாபிக். இப்போ நான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். என்னது? பூனை தூங்குகிறது அப்படிங்கிறோம். பூனை தூங்குது. அதை நாம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? Cat is sleeping. ஸோ நம்ம இந்த டாபிக்ல நம்ம பார்க்கும் போது ஒன்லி வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் சப்ஜெக்ட் என்ன, ப்ரெடிகேட் என்னன்னு பார்க்க போறோம். நம்ம எந்த டென்ஸ்ல வேணாலும் அதை எழுதிக்கலாம். இஸ் ஸ்லீப்பிங், ஸ்லெப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டென்ஸ் எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். இப்போ அது நம்மளோட பாயிண்ட் இல்லை. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பூனை தூங்குகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ இதுல இந்த எப்பவுமே நம்ம ஒரு ஆக்ஷன் நம்ம செய்யறோம், ஒரு வினை செய்யறோம் அப்படின்னா அந்த வினையை செய்பவர் யார் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த வினையை செய்பவர் யார்? இதுல இந்த பூனை. சோ அந்த பூனை தான் இந்த வினையை செய்பவர். இத அடுத்தது என்ன சொல்றோம்? நம்ம அந்த தூங்குகிறது அப்படிங்கிறது தான் வினை. சோ இதையே நம்ம அப்படியே இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? அந்த வினையை செய்பவரை நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம ரொம்ப சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த வேர்டை நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. என்னன்னா doer, the doer of the sentence. இதுதான் சப்ஜெக்ட். அப்போ ப்ரெடிகேட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நம்ம அந்த டூவர் எந்த வினையை செய்யறாங்க அப்படிங்கிறது தான் ப்ரெடிகேட். சோ எந்த வினை செய்யறாங்க அப்படின்னா இஸ் ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது தான் இதுல ப்ரெடிகேட். சோ இந்த ப்ரெடிகேட் அப்படிங்கிறத நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாக்கியத்தின் பயனிலை பகுதி. சோ இதுதான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா அந்த சென்டென்ஸ் உடைய டூவர். அதாவது நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம ஒரு சென்டென்ஸோட சப்ஜெக்ட் அந்த வினையை செய்பவர் யார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் வினை என்னன்னு கண்டுபிடிச்சிடணும். ஆக்ஷன் வெர்ப் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சோ இதுல வெர்ப் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸ்லீப். ஸ்லீப் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன். சோ அதுதான் ப்ரெடிகேட். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம என்ன கொஸ்டின் கேட்கணும்? ஆஸ்க் வாட் ஆர் ஹூ பிஃபோர் த வெர்ப். சோ யார் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த கொஸ்டினுக்கு எது பதிலா வருதோ அதுதான் சப்ஜெக்ட். சோ யாரு தூங்குறாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு பதில் என்ன? கேட் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா? சோ இதுதான் இந்த சென்டென்ஸ் உடைய சப்ஜெக்ட். சோ ஒரு சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் நீங்க பார்க்கும்போது அந்த who and what அப்படிங்கிறது தான் சப்ஜெக்டா வரும். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்த சென்டென்ஸ்ல இருந்து எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வரைய உள்ள அந்த சென்டென்ஸ் உடைய பகுதியை நாம அல்லது பார்ட் அதை நாம ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ நம்ம ப்ரீவியஸ் சென்டென்ஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா பூனை தூங்குகிறது அப்படின்னு பார்த்தோம். சோ அப்ப இதுல பூனை அப்படிங்கிறது அந்த வினையை செய்தவர், தூங்குகிறது அப்படிங்கிறது வினை. பட் அந்த வினையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? வாக்கியத்தின் பயனிலை பகுதி. அதாவது அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றோம் அப்படின்னா கேட் அப்படிங்கறத சப்ஜெக்டாவும் அந்த ஸ்லீப்பிங் அப்படிங்கறத ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஓகே. பட் எப்பவுமே நம்ம வெறும் சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் மட்டும்தான் ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்னு நமக்கு நெசசிட்டி இல்லை. நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நாம வெர்புக்கு அடுத்தும் சென்டென்ஸை கண்டினியூ பண்ணுவோம். சோ இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கேட் இஸ் ஸ்லீப்பிங் அண்டர் த ட்ரீ அப்படிங்கிறோம்.
பூனை மரத்தடியில் தூங்குகிறது அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா. சோ ஒரு predicate அப்படிங்கிறது வெர்பு மட்டும் இருந்ததுன்னா அதுல நான் cat அப்படிங்கறத சப்ஜெக்டாவும் is sleeping அப்படிங்கறத predicateாவும் சொல்லுவேன். பட் எப்பவுமே நமக்கு ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் predicate மட்டும் சப்ஜெக்ட் அண்ட் வெர்பு மட்டும் வராது இல்லையா. சம்டைம்ஸ் நம்ம லென்த்தி சென்டென்ஸ் எழுதுவோம். அதனால நமக்கு லென்த்தி சென்டென்ஸ் வந்துச்சு அப்படிங்கும்போது நம்ம வெர்புல இருந்து the லாஸ்ட் பார்ட் ஆஃப் சென்டென்ஸ் வரைய நம்ம என்னன்னு சொல்லணும், predicate அப்படின்னு சொல்லுவோம். அததான் வாக்கியத்தின் பயனிலை பகுதி, வெர்புல இருந்து கடைசி பார்ட் ஆஃப் சென்டென்ஸ் வரைய. சோ ஒரு சென்டென்ஸ் நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம், இங்கிலீஷ்ல எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஒன்னு சப்ஜெக்ட் அப்படின்னு பிரிக்கணும், அடுத்தது வெர்புல இருந்து லாஸ்ட் பார்ட் ஆஃப் சென்டென்ஸ் வரைய predicate அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கணும். அடுத்தது இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் அப்படிங்கறத நாம ஒவ்வொரு இடத்துல எழுதலாம். இந்த சென்டென்ஸ்ல பார்க்கும்போது சப்ஜெக்ட் அப்படிங்கிறது பிகினிங்ல வந்திருக்கு. சென்டென்ஸோட பிகினிங்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சப்ஜெக்ட போட்டுட்டோம். பட் எல்லா சென்டென்ஸ்லயுமே சப்ஜெக்ட் அந்த டூவர் அப்படிங்கிறது சென்டென்ஸோட முதல்ல தான் வரணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. சோ அதுக்கு வேற என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கறத அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னா, do your homework அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சோ do your homeworkனா என்ன, உன்னோட வீட்டு பாடத்தை செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதை யார் சொல்லுவாங்க, பெரும்பாலும் டீச்சர்ஸ், வீட்ல அம்மா சொல்லுவாங்க. ஓகே, சோ do your homework அப்படின்னு சொல்ற போது உன்னோட ஹோம்வொர்க்கை செய் அப்படின்னு சொல்றேன். சோ இது என்ன மாதிரியான ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த கட்டளை வாக்கியத்துல நீங்க சப்ஜெக்ட் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இதுல எது சப்ஜெக்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சப்ஜெக்ட் இருக்காது. இந்த do your homework அப்படிங்கிறது ஒரு predicate. எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுல யாரு வெர்புன்னு பாருங்க, do, இதுதானே வெர்பு. சோ predicate அப்படிங்கிறது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், வெர்புல இருந்து லாஸ்ட் பார்ட் ஆஃப் சென்டென்ஸ் வரைய predicate. அப்போ இது predicate அப்படின்னா சப்ஜெக்ட் என்ன, அப்போ டீச்சர் சொல்றாங்க do your homework அப்படிங்கிறாங்க. அப்ப இது predicate. அப்ப சப்ஜெக்ட் எது, நம்ம கட்டளை வாக்கியத்தை எப்பவுமே நமக்கு எதிர்த்தாப்புல உள்ளவங்கள்ட்ட சொல்லுவோம். ஓகேவா. சோ அதுல you do your homework அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். சோ you அப்படிங்கிறது சப்ஜெக்ட்ங்கிறதுனால ஏன் அப்படிங்கும்போது அது ஒரு அண்டர்ஸ்டூட் சப்ஜெக்ட். அதை நாம புரிஞ்சுக்குவாங்க, நம்ம எதிர்த்தாப்புல உள்ளவங்களை தான் பார்த்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குவாங்க. அதை நாம you அப்படின்னு வெளிப்படையா சொல்ல மாட்டோம். சோ இதுல youங்கிறது தான் சப்ஜெக்ட், do your homework அப்படிங்கிறது predicate. ஏன் அப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சப்ஜெக்ட நம்ம இப்போ ஒரு questioning சென்டென்ஸ்ல கண்டுபிடிக்க போறோம். questioning சென்டென்ஸ்னா என்ன, ஒரு கேள்வி வாக்கியம். சோ இதுல நான் என்ன கொஸ்டின் கேக்குறேன், will you do me a help அப்படின்னு கேக்குறேன், நீ எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படிங்கிறேன். சோ நான் யார்கிட்ட கேக்குறேன், you. சோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம ஒரு சப்ஜெக்ட் predicate படிக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் வெர்ப் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சோ இதுதான் வெர்ப், do தான் வெர்ப். ஓகே, அடுத்தது யார்கிட்ட நான் கேக்குறேன், you, உன்னிடம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா. சோ இதுதான் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட். அப்போ predicate என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த சப்ஜெக்டை தவிர்த்து வரக்கூடிய அந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லா predicate. சோ ஒரு questioning சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட்ங்கிறது எங்க வருது பாருங்க, சென்டென்ஸோட பிகினிங்ல கிடையாது, ரெண்டாவது இடத்துல வருது. அதாவது ஆக்சிலரி வெர்புக்கு அடுத்து வர்றதுதான் சப்ஜெக்டா இருக்கு. சோ ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது சென்டென்ஸோட பிகினிங்ல எப்பவுமே வரும்னு கிடையாது. அந்த சென்டென்ஸோட டைப்பை பொறுத்து அது வேற வேற இடத்துக்கு மாறும். அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், who, what அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். இந்த சென்டென்ஸ், இந்த வினை யாரு எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத நம்ம கேட்கும் போது நாம சப்ஜெக்ட் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம், predicate எது அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம். The next example, subject at the end of the sentence. ஒரு subject sentence ஓட endல வருது அப்படிங்கறத நம்ம எப்படி பார்க்க போறோம். Okay, so the example sentence, the fruit was bought by the mother. The fruit was bought by the mother அப்படின்னு சொல்றேன். So பழங்கள் என் அம்மாவால் வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்றேன் இல்லையா. So இது ஒரு
passive voice sentence. Okay. So இதுல subject அப்படிங்கிறது எது? இந்த வினை. இந்த இடத்துல வினை என்ன? நம்மளோட டிப்ஸ் என்ன? Identify the verb. வினை என்ன? bought. வாங்கினாங்க அப்படிங்கிறது தான் வினை. So இந்த இடத்துல நான் verb கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது இதை செய்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா mother. So mother தான் subject. அம்மா தான் subject. அப்போ predicate என்ன? அந்த சப்ஜெக்டை தவிர்த்து வரக்கூடிய ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா ப்ரெடிகேட். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இதுல மதர், பை த மதர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இது ஒரு பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். ஸோ இதுல அந்த வினையை செய்தவர் டூவர் லாஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல தான் வருவாங்க. ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட்ங்கிறது லாஸ்டா வருது, ப்ரெடிகேட்ங்கிறது அதுக்கு முன்னாடி வருது. ஓகே ஓகே நவ் your turn. நீங்க வந்து practice exerciseல நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்க ட்ரை பண்ணுங்க. சோ நம்மளோட practice exerciseல question read பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சருக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். So the question is, the sun was shining brightly. சூரியன் ரொம்ப பிரகாசமா ஷைன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகே. சோ இதுல சப்ஜெக்ட் எது, ப்ரெடிகேட் எது? டிப்ஸ் என்ன? நாம வெர்ப் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம்னா ப்ரெடிகேட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. சோ பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணுங்க. The answer is the sun. அப்படிங்கிறது என்னது? இந்த இடத்துல அதுதான் doer. அதாவது யாரை பற்றி, யார் இல்லது என்ன, what and who. சோ இந்த இடத்துல what is shining? The sun. சோ அதுதான் சப்ஜெக்ட். was shining brightly. இந்த சப்ஜெக்டை தவிர்த்து வரக்கூடிய மத்த எல்லாமே என்னதான்? predicate. ஓகே. அடுத்து இந்த சென்டென்ஸ்ல நம்ம நீங்க என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் எது, predicate எதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப come fast அப்படின்னு சொல்றேன். come fast அப்படிங்கிறதுனா என்ன? சீக்கிரமா வா அப்படின்னு சொல்றேன். சோ நமக்கு டிப்ஸ் என்ன, வெர்ப் என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த கொஸ்டின் நம்ம கொஸ்டின் கேட்கணும், யார், அதுக்கு முன்னாடி யார் எதை பற்றி இந்த சென்டென்ஸ் அமைக்கப்படுது, இந்த சென்டென்ஸ் சொல்றோம் அப்படின்னு பார்க்கிறோம். சோ இதுல சப்ஜெக்ட் இருக்கா? நமக்கு சப்ஜெக்ட் இல்ல. ஓகே. அப்போ இந்த கம் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது என்ன? ப்ரெடிகேட். இது மொத்தமும் ப்ரெடிகேட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், இது ஒரு கட்டளை வாக்கியம். நம்ம என்ன படிச்சிருக்கோம்? கட்டளை வாக்கியத்துல யூ அப்படிங்கிறது தான் சப்ஜெக்டா இருக்கும். ஏன்னா அதை நம்ம எதிர்த்தாப்புல உள்ளவங்களை பார்த்து தான் சொல்லுவோம். அது ஒரு அண்டர்ஸ்டுட் சப்ஜெக்ட், அதை நம்ம எழுத மாட்டோம். ஓகே. The next question என்ன பாருங்க, can you make tea? எனக்கு நீ கொஞ்சம் டீ போட முடியுமா அப்படின்னு கேட்கிறோம். நீ டீ போட முடியுமா? சோ டிப்ஸ் என்னன்னு பாருங்க, வெர்ப் என்னன்னு கண்டுபிடிங்க. அதுக்கு அடுத்து who and what, அதாவது who and whatங்கிற question கேளுங்க. ஓகே. சோ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. ஓகே. now the answer is, இந்த இடத்துல நான் இந்த இடத்துல யூ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, யார், யார்கிட்ட கேட்கிற முன்னிடம். சோ இந்த இடத்துல யூ அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். மேக் டீ, அதாவது கேன் மேக் டீ. இந்த யூவை தவிர்த்து வரக்கூடிய அதர் பார்ட் ஆஃப் சென்டென்ஸ் தான் என்ன அப்படின்னா ப்ரெடிகேட். இந்த யூவை தவிர்த்து வரக்கூடிய அதர் பார்ட் ஆஃப் சென்டென்சஸ் தான் ப்ரெடிகேட். அண்டர்ஸ்டுட்?